இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. மத்தேயு 11 28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். வாக்குத்தத்த செய்தியாக இன்னைக்கு நான் உங்களோடு சொல்ல விரும்புகிற வசனம் இதுதான். உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல். இது இயேசு கிறிஸ்துவே நமக்கு சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு வாக்கு தத்துவம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு ப்ராமிஸ், இயேசு நமக்கு தந்திருக்கிற ஒரு வாக்கு தத்துவம். உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல். நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு வேகமாக போகிற ஒரு வாழ்க்கை. ஆங்கிலத்திலே ஒரு போயம், G.H. டேவிஸ் என்று சொல்லி ஒருத்தர் எழுதின ஒரு போயம். அது இப்படி தொடங்கும்: வாட் இஸ் திஸ் லைஃப் இஃப் ஃபுல் ஆஃப் கேர், we have no time to stand and stare. நின்று ஒரு காரியத்தை ரசித்து பார்க்க, கொஞ்சம் நேரம் நின்று பார்க்க நமக்கு நேரம் இல்லையானால் இந்த வாழ்க்கை என்ன என்று அந்த பாடல், அந்த ஆங்கில பாடல் சொல்லும். இந்த இயற்கையின் அழகை நாம் பார்க்க முடியாமல், ஆடு மாடுகள் நின்று பார்க்கிறது, அதே போல எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் நின்று பார்க்கலாம் என்று நின்று பார்க்க முடியாமல், இந்த காடு வழியாக போகும் பொழுது அந்த அணில் ஒழித்து வைக்கிற அந்த விதைகளை பார்க்க முடியாமல் போகிற அந்த வாழ்க்கை, வேகமாக போகிற அந்த வாழ்க்கை என்ன என்று சொல்லி அந்த ஆங்கில பாடல் சொல்லுகிறது. ஒரு வேகமாக போகிற ஒரு வாழ்க்கையிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். பழைய நாட்களிலாவது நமக்கு நின்று காரியங்களை ரசிக்க, இயற்கையை ரசிக்க, இயற்கைக்காக நன்றி சொல்ல நமக்கு நேரம் இருந்தது. இப்பொழுது அப்படி அல்ல. வேகமாக ஓடுகிற ஒரு வாழ்க்கை. வேலைக்கு போக வேண்டுமானாலும் சரி, வீட்டின் காரியங்களை செய்ய வேண்டுமானாலும் சரி, வேக வேகமாக நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்திற்குள் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் அற்று போக பண்ணுகிற காரியங்கள் இந்த உலகத்திலே நிறைய உண்டு. நம்முடைய சமாதானத்தையும் நாம் கர்த்தருக்குள் இளைப்பாறுவதையும் தடுக்கிற காரியங்கள் இந்த உலகத்திலே நிறைய உண்டு. உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சரீர பலவீனங்கள், வீட்டிலே வெளியிலே உண்டாகிற பிரச்சனைகள், கட்டாயமாக இதை நாம் நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று நமக்கு தரப்படுகிற டார்கெட், இதையெல்லாம் நம்முடைய இருதயத்தின் இளைப்பாறுதலை எடுத்து போடுகிறது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசு கிறிஸ்து இந்த வசனத்திலே சொல்லி இருக்கிறது, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்முடைய பாரத்தை நாம் அவரிடத்திலே கொடுக்க வேண்டும். அதற்கு பதிலாக அவர் நமக்கு சமாதானத்தை தருகிறார். அதோடு கூட அவர் ஒரு காரியத்தையும் நமக்கு சொல்லி இருக்கிறார். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் சுமை லகுவாயும் என் நுகம் மெதுவாயும் இருக்கிறது என்று சொல்லி. அப்படியானால் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒரு இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தின் எல்லா பாரங்களையும் தூக்கி சுமையோடு நடக்க முடியாமல் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். கட்டிடத்தில் வரும் பொழுது அவர் எல்லாவற்றையும் நீக்கி போடுகிறார். வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். உங்கள் இருதயத்தை அவர் சமூகத்திலே ஊற்றி விடுங்கள் என்று சொல்லி. நம்முடைய பாரங்களை எல்லாம் அவருடைய சமூகத்திலே நாம் கொட்டி விடலாம். நம்முடைய பாரங்களை எல்லாம் அவர் மீது நாம் வைத்து விடலாம். வைத்துவிட்டு நாம் இளைப்பாறுதலை அனுபவிக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அவருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மாட்டின் முதுகிலே ஒரு நுகம் வைக்கப்படுகிறது என்றால் அது அந்த எஜமானுக்கு அடிமையாக மாறுகிறது என்று சொல்லி அர்த்தம். அந்த நுகம் வைக்கப்பட்ட மாடு
தன்னிச்சையாக திரிய முடியாது. அது விரும்புகிற இடத்திற்கு போக முடியாது. எஜமான் எதை விரும்புகிறாரோ அதை தான் அந்த மாடு செய்ய முடியும். அதைத்தான் கர்த்தர் நமக்கு இங்கே சொல்லுகிறார். அவரே பின்பற்றுகிற ஜனமாக, அவருக்கு கீழ்பட்டிருக்கிற ஜனமாக நாம் மாறும் பொழுது நமக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. அதோடு அவர் சொல்லுகிறார், அவர் நம்ம மேல் வைக்கிற அந்த சுமை கடினமானது அல்ல, அது லகுவானது என்று சொல்லி வேதத்துல உதாரணமாக நாம் பார்க்க வேண்டுமானால், அந்த கதரேனருடைய கடற்கரையிலே அந்த லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வருகிறான். கர்த்தர் அவனை விடுதலை ஆக்குகிறார். அந்த அவனுக்கு இளைப்பாறுதல் இல்லாது இருந்தது. மலைகளிலும் கல்லறைகளிலும் உட்கார்ந்து தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்த அவனுக்கு கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலை, அந்த பிசாசுகளை எல்லாம் விலக்கி ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். இப்பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் உம்மோடு கூடயே இருக்கிறேன் என்று சொல்லி. ஆண்டவர் அவனை கூடவே இருக்க அனுமதிக்காமல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீ போய் கர்த்தர் உனக்கு செய்தவைகளை எல்லாம் உன்னுடைய நாட்டிலே பிரசங்கி என்று சொல்லி. அந்த சமயம் அவர் அந்த பிசாசிடம் இருந்து அந்த மனிதனை விடுதலை ஆக்கின சமயம் அந்த ஊரில் உள்ளவர்கள் எல்லாரும் அவர் தங்களை விட்டு பயந்ததினால் அவர் தங்களை விட்டு போக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் அடுத்த முறை அவருக்காக காத்திருந்தார்கள் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். இந்த ஒரு மனிதனுடைய சாட்சி அவர்களை திருப்பி இருக்கலாம். அந்த சுமை லகுவானது, கர்த்தருக்கானது, அந்த மனிதனை இளைப்பாற பண்ணியிருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அப்படிதான். அவருடைய சுமையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் சொல்லுகிற காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய நுகத்தை நம் மீது ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. நீங்களும் கூட வருத்தப்பட்டு சுமக்கிற அந்த பாரத்தை ஆண்டவருடைய பாதத்திலே இப்பொழுது வைத்து, ஆண்டவரே உமக்காக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே நீர் சொல்வதை செய்ய என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், இந்த கடின பாடிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று கேளுங்கள். இப்பொழுதே ஒரு தேவ பிரசன்னம் உங்கள் மேல் இறங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த ஒரு வாரத்தின் செய்திகளை ஒழுங்காக கேட்ட ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பிரசன்னை இப்பொழுது இறங்கட்டும். ஆண்டவரே இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் ஏசப்பா. நீர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மை உள்ளவர் என்று நாங்கள் தியானித்தோம். உம்முடைய வார்த்தைகள் ஆமேன் என்றும் ஆம் என்றும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவேறும்படிக்கு நீர் அனுக்கிரகம் காட்டுங்க கர்த்தாவே. ஒருத்தராது நீர் வாக்குத்தத்தம் பண்ணினதை இழந்து போகாதபடிக்கு ஏசப்பா உம்முடைய பாதையிலே உம்முடைய பிள்ளைகளை நடத்தும். இயேசுவின் நாமத்தினால அவர்களுக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா அசுத்த ஆவிகளையும் நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். இப்பொழுது உம்முடைய வாக்கு தத்தங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் நிறைவேற்றும் ஆண்டவரே. இந்த வருஷத்திலாவது எனக்கு ஒரு விடுதலை வராதா என்று நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த வருஷம் ஒரு நல்ல வருஷமாக இருக்கட்டும் இயேசப்பா. அவர்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிற ஒரு வருஷமாக ஆண்டவரே, அவர்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை பெற்று சுக வாழ்வு வாழ்கிற ஒரு வருஷமாக இருக்கட்டும். நீர் ஆசீர்வதியும். இப்போதும் கர்த்தாவே, இந்த மகிமை டிவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நம்முடைய கராதன் மேல் நீட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த செய்தியை கேட்கிற எல்லாரும் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னை இறங்கி வரட்டும் ஏசப்பா. மோசே சொன்னது போல, நீர் எங்களோடு கூட இல்லாவிட்டால் நீர் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று சொன்னது போல, ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு ப்ரோக்ராம்க்கு முன்னாலேயும் உம்முடைய பிரசன்னம் போகும்படி நாங்க ஜெபிக்கிறோம். நீர் கை வைத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இதை நடத்துகிறவர்கள், பேசுகிறவர்கள் எல்லாருக்கும் நீ சரியான வழி நடத்துதலை கொடுத்து ஆசீர்வதிக்க நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை நடத்துகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்க விசேஷமாய் ஜெபிக்கிறோம். எல்லா அனுகூலத்தையும் பரலோகத்திலிருந்து நீர் கட்டளையிடும். சரீர சுகம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு உற்சாகம் நீர் கட்டளையிட நாங்க ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் சந்தியப்பா. அது பண உதவியோ, மனுஷ உதவிகளோ, ஆலோசனைகளோ எதுவானாலும் எல்லாவற்றையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்க ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையுமக்கு செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பிரயோஜனமான ஊழியக்காரி செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன் ஏசப்பா. இதனால் உண்டாகிற சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே உரியது. அதை உமக்கே செலுத்துகிறேன். இயேசு நாமத்துல கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.